ஹலோ, வணக்கம். வீடு கட்டணுங்களா? வெரி ஈஸிங்க. கொஞ்சம் நம்ம அதுக்கு பிளான் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். இது மூணுத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னாவே ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக வீடு கட்டலாங்க. டென்ஷனே இல்லாமல் கட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ உங்கள் லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் வேலைக்கு போயிருக்கீங்க, இல்லை இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. உங்களோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குன்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இன்கம் வந்து ஒரு 10,000 இருக்குன்னா, அதிலேருந்து உங்களால் ஒரு 2,000 to 3,000 சேவ் பண்ண முடியும். அப்படின்ன போது நீங்கள் அழகாக பிளான் பண்ண ஆரம்பிக்கலாங்க. உங்கள்கிட்ட இனிஷியல் லைஃப் ஓரளவு ஜுவல்ஸ் இருக்குது, நீங்கள் மேரேஜ் பண்ணி வந்திருக்கீங்க, இல்லை மேரேஜுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, ஏர்னிங் மெம்பராக இருக்கீங்க, 25 இயர்ஸ் 23 இயர்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க இப்போல்லாம் நல்ல நம்ம பிள்ளைகள்லாம் குழந்தைங்க. அப்படின்னும்போது நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ணலாம். கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குன்னா அதை எதுவுமே பேங்க்கில் ப்ளட்ஜ் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் உங்கள்கிட்ட நீங்கள் எதனா சிட்டு போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்குன்னா, கொஞ்சம் மெயினில் நம்ம இடம் வாங்குறத விட ஒரு சின்ன இடமா கொஞ்சம் ஊரை தள்ளி இருந்தால் கூட பரவாயில்லன்ற மாதிரி ஒரு இடத்த வாங்கிடுங்க. கொஞ்சம் சீப்பாக இருக்கா, 2 இடமா கூட வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு வாங்கும்போது தான் நம்மளுக்கு ஐயோ எப்படி வாங்குறது, நம்ம கையில் காசு இல்லையே அப்படின்னு ஒரு மலைப்பாக தெரியும். ஆனால் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பிளாட்டை வாங்கிட்டு அப்புறமா அந்த பிளாட் நீங்கள் அது மேலேயே கூட மெர்ஜ் பண்ணி இன்னொரு பிளாட்டையும் வாங்கிக்கலாம். 2 பிளாட் வாங்கி கொஞ்சம் ஊர் தள்ளி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் மெயினில் வீடு கட்டணுன்னா கூட ஈஸி. மெயினில் உங்களுக்கு இடம் வரும்போது வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படின்னும் போது அந்த 2 பிளாட்டை சேல்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மெயினில் வாங்கிடலாங்க. அதுக்கடுத்து ஒரு 3 to 4 இயர்ஸ் கழிச்சு. அதுதான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்புறமா அதுக்கடுத்து நீங்கள் மெயினில் வந்துடுறீங்க, இல்லை உங்களால் அந்த இடமே மெயின் ஆகிடும். 4-5 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஊர் தள்ளி வாங்கியிருக்கீங்கன்னா கூட அந்த இடம் உங்களுக்கு மெயின் ஆகிடும் 4-5 வருஷத்தில். இப்போ சென்னையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ சென்னைன்றது எல்லா இடத்துலையும் ரொம்ப தூரம் வந்தாச்சு. மெயின் சென்னையிலேருந்து இப்போ ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கு. அதே போல் தான் எல்லா ஊர்லேயும் நம்ம அப்போ இருந்தது முன்னாடி கொஞ்சம் ஒரு சிட்டின்றது இப்போ ரொம்ப தள்ளி வந்துடுறதுலாம் கூட இப்போ சிட்டியாக தான் தெரியும். அதே போல் நீங்கள் கொஞ்சம் ஊர் தள்ளி வாங்கினா கூட அது உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் ஒரு 5 வருஷம் கழித்து அதுவும் ஒரு மெயினில் வந்துடும். அந்த இடத்துலையும் வீடு கட்டிக்கலாம், இல்லை நீங்கள் மெயின்லேயும் வீடு கட்டலாம். இப்போ நீங்கள் மெயினில் கட்ட போகிறீங்கன்னு அப்படின்னு வச்சிங்களா, நீங்கள் ஒரு 2 பிளாட்டு வாங்கியிருக்கீங்கன்னா, ஒன்று விற்றுட்டு இந்த மெயின் பிளாட்டே வாங்க முடியும்னா இன்னும் கொஞ்சம் மேலே நீங்கள் கேஷ் போட்டு அந்த பிளாட்டை வாங்கிடுங்க. மெயினில் கூட அங்கேயும் நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம். இல்லை பட்ஜெட் ரொம்ப சிக்கனமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வாங்கி வச்சுருக்க 2 பிளாட்லேயே ஒரு பிளாட்டு சேல்ஸ் பண்ணிவிடுங்க, ஒரு பிளாட்டில் வீடு கட்டிக்குங்க. அப்போ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒரு 5-6 வருஷம் பிளான் பண்ணி உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டுங்க. இப்போ ஒரு 5 to 10 lakhஸில் நீங்கள் இடத்த வாங்கிட்டீங்க. அதுக்கடுத்து ஒரு 25 lakhs இருந்தால் தான் ஒரு சின்ன இடத்தையாவது நம்ம கட்ட முடியும் இப்போ இருக்க பட்ஜெட்டுக்கு. அதுக்கு ஒரு பாதி பணமாவது கையில் இருக்கணுங்க. மொத்தமே இஎம்ஐயில் போயிடக்கூடாது. பாதி பணம் கையில் இருந்து அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பேஸ்மெண்ட்டு எல்லாம் போரு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்துடணும். அதுக்கடுத்து அந்த பிளாட்டோட நம்ம பாண்டு மேலே பத்திரத்தை மெர்ச் பண்ணி கொஞ்சம் பணத்தை நம்ம பேங்க்லேருந்து எடுத்துன்னு வந்து அழகாக ஒரு வீட்டை முடிச்சிடலாங்க. 50 lakhs 25 to 50 lakhs போல் இருந்துச்சுன்னா உங்களால் பேர் பண்ண முடியும். ஓரளவு அந்த பேங்க்கோட இஎம்ஐ கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பார்ட்னர் 2 பேருமே சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணிங்கன்னா ஒரு சில செலவுகளை நம்ம கம்மி பண்ணாவே நம்ம பேங்க் லோனை அடைக்க முடியுங்க. அப்படின்ற ஒரு தைரியத்தில் நம்ம அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்மெண்ட் போட்ட பிறகு அதுக்கடுத்து கொஞ்சமாக கட்டிடலாங்க. ஸோ பாருங்கள், வெளியே வாடகை நீங்கள் 15,000 to 25,000 30,000 வரைக்கும் நம்ம வாடகை இருக்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம இடத்த வாங்கிட்டு அதுக்கடுத்து ஒரு 5-6 வருஷம் பொறுத்து நம்ம கட்ட ஆரம்பிச்சோனாவே அந்த வாடகை பணமும் மீதி ஆகிடும். அந்த வாடகை பணத்தோடு இன்னும் கொஞ்சம் போட்டால் நம்ம பேங்க் லோனையும் அடைச்சிடலாங்க. அதுக்கு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். அதுபோல் இருந்தோம்னாவே நம்ம வீடு கட்டலாங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் அதுபோல் சொல்லியிருக்கோம், எங்கள் உறவினர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்களே அதுபோல் தாங்க ஓரளவு சின்னதாக நம்ம சேவிங்ஸ் பண்ணாவே நம்ம ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதில் பிளாட் வாங்கிட்டு கொஞ்சம் இன்னும் பொறுமையாக இருந்தால் நம்ம இடத்தையும் கட்டி முடிக்கலாம். இதுக்கு நம்ம ப்ரைவேட் இடத்துல போயிட்டு நம்ம லோன்லாம் வாங்கக்கூடாது. இதுபோல் கவர்மெண்ட் செக்டரில் கவர்மெண்ட் பேங்க்கில் போய் வாங்கினா நம்மளுக்கு வட்டி கம்மியாக இருக்கும். அந்த பத்திரத்தை ப்ளட்ஜ் பண்ணி நம்ம இன்னும் மேற்கொண்டு கட்டி வாடகை வீட்டில் இருக்கிறத விட சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு சுகம் தானே. அது மனசளவில் சுகம்தான்,
கொஞ்சம் அந்த பேங்க் செட்டில்மெண்ட் செய்கிற வரைக்கும் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் இடர்பாடு இருக்கும். ஆனால் மனசில் தைரியம் இருக்குது. அந்த தைரியம் இருந்தாவே எவ்வளவோ சாதிச்சுன்னு போயிடலாங்க. சூப்பராக வீடு கட்டலாங்க. நம்ம ஓரளவு லைஃப்பில் சீக்கிரமாக நம்ம செட்டில் ஆகிறதுக்கு அந்த இனிஷியல் பிள்ளையார் சுழி போட்ட மாதிரி ஆகிடுங்க. நம்ம அந்த இடத்த கட்டி முடிக்கும்போது ஒரு மனசளவில் திருப்தி வந்துடும். சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் ஒரு 5 to 7 இயர்ஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னாவே நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போயிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள்.